பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக, சுலாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கும் இயேசு ஒரு இடத்திற்கு வந்தால் என்ன நடக்கும் என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். பரிசுத்த மத்தேயு 8வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதியாகிய ஒருவன் இயேசுவினிடத்திலே வந்து கேட்கிறான், ஐயா, என்னுடைய வேலைக்காரன் ஒருவன் வியாதிப்பட்டிருக்கிறான். அவனுடைய வியாதி அதிகமாயிருக்கிறது. அவன் திமிர்வாதமாக கிடக்கிறான். எனவே நீர் வந்து அவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று இயேசுவுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறான். வேதத்தை நாம் கவனித்து பார்த்தால் இயேசு அநேக இடங்களுக்கு சென்றிருப்பதை நாம் பார்க்கலாம். பெதஸ்தா குளத்தின் அருகே வியாதியஸ்தனாய் கிடந்த அந்த மனுஷன் 38 வருஷமாக வியாதியாயிருந்தான். அவனை தேடி இயேசு அங்கு சென்றார். எரிகோவுக்கு இயேசு சென்றார். இயேசு அவராகவே சில இடங்களுக்கு சென்றிருக்கிறார். அவராகவே சில மனிதர்களை தேடி சென்றிருக்கிறார். அதே சமயம் இயேசுவையும் அநேகர் தேடி வந்திருக்கிறார்கள். இயேசுவை அநேக தங்களிடத்திலே அழைத்திருக்கிறார்கள். இங்கு அந்த 100க்கு அதிபதி இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறான். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட இயேசு சொல்லுகிறார், நான் வருவேன், உன்னுடைய வீட்டிற்கு நான் வருவேன், உன்னுடைய வீட்டிற்கு வந்து நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்று அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஒரு இடத்திற்கு சென்றால் அங்கு என்ன நடக்கும்? நான் சிறு வயதாக இருக்கும்போது எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தது ஞாபகத்திற்கு இருக்கிறது. இது சண்டே கிளாஸ் பாடல். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானம், இயேசு வந்த வீட்டில் சிகரெட் இல்லை, இயேசு வந்த வீட்டில் சினிமா இல்லை என்று அந்த பாடல் வந்திருக்கும். அந்த பாடலை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அது ஒரு பசுமையாக நினைவாகவே இருக்கிறது. இயேசு வந்தால் என்ன நடக்கும்? வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்த லூக்கா 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். அந்த 13வது அதிகாரத்திலே இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஒரு ஜெப ஆலயத்திற்கு சென்றார். நீங்கள் வேதத்தை கவனித்து பார்த்தால் ஜெப ஆலயம், தேவாலயம் என்று 2 விதமான ஆலயங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ரோம ஆட்சி காலத்திலே 10 யூதர்கள் ஒரு இடத்திலே இருந்தால் அவர்கள் தங்களுக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொள்வதற்கு அந்த ரோம அரசாங்கம் அவர்களுக்கு அனுமதி அளித்திருந்தது. ஜெப ஆலயம் ஜெபிப்பதற்காக, வேத வசனங்களை உபதேசிக்க, வேத வசனங்களை கேட்பதற்காக கட்டப்பட்டிருந்தது. ஆனால் தேவாலயம் என்பது பலி செலுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடம். இனி நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தேவாலயம் என்பது என்ன என்றும் ஜெப ஆலயம் என்றால் என்ன என்பதையும் நீங்கள் எளிதில் அறிந்து கொள்ளலாம். இயேசு வாழ்ந்த நாட்களிலே தேவாலயமும் இருந்தது, ஜெப ஆலயமும் இருந்தது. இங்கு இயேசு ஜெப ஆலயத்திற்கு சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை பேசும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்பொழுது இருக்கிறது தேவாலயமா ஜெப ஆலயமா என்கிற ஒரு கேள்வி வரலாம். இப்பொழுது இருக்கிறது ஜெப ஆலயம். நாம் இப்பொழுது ஆலயத்திற்கு செல்லுகிறோம் அல்லவா? இந்த ஆலயங்கள் எல்லாம் தேவாலயம் அல்ல, இவைகள் ஜெப ஆலயங்கள். ஜெபிப்பதற்காக, உபதேசம் பண்ணுவதற்காக, வேத வசனங்களை கேட்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இடங்கள் ஜெப ஆலயங்கள். அப்போ இந்த காலத்தில் தேவாலயம் என்றால் என்ன என்பதை பார்த்தால் நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தான் தேவாலயம், நாம் சொல்லுகிற இடங்கள் எல்லாம் ஜெப ஆலயங்கள். சரி, இப்போ நம்முடைய
காரியங்களுக்குள்ளாக கடந்து வரலாம். இந்த ஜெப ஆலயத்திலே 18 வருடமாக கூனியாயிருந்த ஒரு பெண் இருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு நாள் அந்த ஜெப ஆலயத்திற்கு சென்றிருக்கும் போது அவருடைய கண்கள் தேவையோடு இருந்த மக்களை தேடுகிற கண்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அப்படி தேவையோடு இருந்த அந்த கூனியின் மேலே அவருடைய கண்கள் பட்டது. எனவே அவர்கள் நடுவிலே அவளை அவர் எழுந்து நிற்க சொல்லி, ஸ்திரீயே, உன்னுடைய பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்ல அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருடமாக அவளை கட்டி வைத்திருந்த அந்த பொல்லாத சாத்தானுடைய வல்லமையிலிருந்து இயேசு அவளை விடுதலையாக்கினார். அவ்வளவுதான். அநேகர் இயேசுவிடம் சண்டை போட்டு விட்டார்கள். ஓய்வு நாளிலே எப்படி அவளை குணமாக்கலாம் என்றெல்லாம் கேட்டு விட்டார்கள். அது வேறு கதை. பிரியமானவர்களே, 18 வருடமாக கூனியாக இருந்தவள் ஜெப ஆலயத்தில் எப்பொழுதெல்லாம் ஜெபங்கள் நடைபெறுகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஜெப ஆலயத்தில் கூடுகைகள் இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் அவள் தவறாமல் அந்த ஜெப ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாள். ஆனால் ஒரு நாள் அங்கு இயேசு வந்து விட்டார். அது வரைக்கும் இயேசு இல்லாத ஜெப ஆலயம், இயேசுவின் வல்லமையை அறிந்திராத அந்த ஜெப ஆலயம், இயேசுவின் பிரசன்னத்தை உணராத அந்த ஜெப ஆலயம் திடீரென்று ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை பார்க்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் உள்ளே நுழைய ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்பட்ட உடனே அது வரைக்கும் ஜெப ஆலயத்திலே காத்திருந்த அந்த 18 வருட கூனியினுடைய காத்திருக்குதல் முடிவுக்கு வந்தது. அவள் அன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் சென்று கொண்டிருக்கிற ஜெப ஆலயங்களிலே இயேசு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு நாள் இயேசுவின் பார்வை நம் மேலே படும். ஒரு நாள் தேவ பிரசன்னம் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கும். ஒரு நாள் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு நம்மிடத்திலே கடந்து வரும். அன்றைக்கு நம்முடைய தேவைகள் எதுவானாலும் சந்திக்கப்படும். இயேசு வரும்போது தேவைகள் சந்திக்கப்படும். இயேசு வரும்போது அற்புதங்கள் நடக்கும். இயேசு வரும்போது ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இயேசு வரும்போது சாட்சியாக நாம் எழுப்பப்படுவோம். இயேசு வரும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இயேசு வரும்போது சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படும். இயேசு வரும்போது தேவ ஜனங்கள் மகிமையாய் ஆர்ப்பரிப்பார்கள். இயேசு வரும்போது சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இப்படி ஏராளமான காரியத்தை நாம் கூறிக்கொண்டே போகலாம். ஆக மொத்தத்தில் இயேசு வந்தால் சந்தோஷம், இயேசு வந்தால் அதிசயங்கள், இயேசு வந்தால் ஆசீர்வாதங்கள். அந்த ஜெப ஆலயத்திற்கு இயேசு வந்தார். அந்த எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஒரு மிகப்பெரிய அற்புதம், ஒரு மிகப்பெரிய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு ஜெப ஆலயத்திற்கு அல்ல தேவாலயத்திற்கு இயேசு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் பார்த்தோம், அவர் ஜெப ஆலயத்திற்கு போனார். அங்கே தேவையோடு இருந்த அந்த மகளுடைய தேவையை அவர் சந்தித்தார். இங்கு இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தேவாலயத்திற்குள் போனார். பலி செலுத்துகிற இடம், கர்த்தர் நேரடியாக இறங்கி வருகிற இடம், கர்த்தர் பதிலளிக்கிற ஒரு இடம், ஜனங்களோடு பேசுகிற ஒரு இடம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும் என்று தன்னுடைய வீடாக மாற்றி வைத்திருந்த இடம் இந்த தேவாலயம். இந்த தேவாலயத்திற்குள்ளாக இயேசு போகிறார். அந்த தேவாலயத்திற்குள்ளாக போனால் அந்த தேவ ஆலயம் தன்னுடைய தரிசனத்தை இழந்ததாக இருந்தது. தேவாலயம் கட்டப்பட்டிருந்ததன் நோக்கம் ஜெபம் பண்ணுவதற்காக, தேவாலயம் கட்டப்பட்டிருந்ததன் நோக்கம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக, பலி செலுத்தப்படுவதற்காக. அது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்ற வசனத்தின்படி சகல ஜனங்களும் தங்களுடைய தேவைகளை எல்லாம் தேவ சமூகத்திலே வந்து ஒரு கொட்டுகிற இடமாக, தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக, தேவனிடத்திலிருந்து பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்திற்குள் இயேசு பிரவேசிக்கும் போது, ஐயோ, எந்த நோக்கத்திற்காக தேவாலயம் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை தேவாலயம் இழந்து போயிருக்கிறதை அவர் பார்த்தார்.
அது கள்ளர்களின் குடியிருப்பாக மாறி போயிருந்ததை பார்த்தார். மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட தேவாலயம், ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி ஏற்படுத்தப்பட்ட தேவாலயம், ஜனங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட தேவாலயம், தேவாலயத்திற்குள்ளாக தேவன் உலாவும்படி ஏற்படுத்தப்பட்ட தேவாலயம். இன்றைக்கு தேவனும் இல்லாமல், ஜனங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படாமல், வியாபாரம் ஒன்றையே குறிக்கோளாக, பணம் ஒன்றையே குறிக்கோளாக நியமித்து அதையே எதிர்பார்த்து செயல்பட்டு கொண்டிருந்ததை ஆண்டவர் பார்த்தார். அவ்வளவுதான், அவருக்கு வேதனை வந்தது. கோபமாய் பற்றி எறிய ஆரம்பித்தார். ஒரு கயிற்றை எடுத்து கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணினார். சவுக்கை உண்டு பண்ணி அங்கே கொள்ளுகிறவர்கள் விற்கிறவருடைய எல்லாரையும் அவர்களையெல்லாம் அடித்தவர் துரத்தினார். புறா விற்கிறவருடைய ஆசனங்களையெல்லாம் அவர் கவிழ்த்து போட்டார். அத்தனை பேரையும் தேவாலயத்தை விட்டு வெளியே அவர் அடித்து துரத்தினார். உங்களுக்கும் தேவாலயத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். இது என்னுடைய வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. தேவையோடு இருக்கிற மக்கள் வெளியே இருக்கிறார்கள். ஊனர்கள், முடவர்கள், சப்பானிகள், குருடர்கள், தரித்திரர்கள் வெளியே இருக்கிறார்கள். அப்படி தேவையோடு இருக்கிற மக்களுக்காகத்தான் இந்த ஆலயம். அவருடைய தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும். எனவே தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு இணைப்பை உண்டாக்குகிற இடமாக தேவாலயம் இருக்கிறது. அப்படி இருக்க வேண்டும் தேவாலயம். ஆனால் நீங்களோ அதை கள்ளர் குகையாக மாற்றினீர்கள். லாபம் வருகிறதா என்று பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் அத்தனை பேரையும் அவர் துரத்தி விட்டு தேவாலயத்தை அவர் சுத்திகரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நான் சொன்னேன், ஜெப ஆலயத்திற்குள்ளாக இயேசு வரும்போது அங்கு அற்புதம் நடந்தது, தேவைகள் சந்திக்கப்பட்டது. தேவாலயத்திற்குள் இயேசு வரும்போது அங்கே இருந்த கள்ளர்களையும் கொள்ளைக்காரர்களையும் அவர் அடித்து துரத்தினார். அங்கே இருந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த மக்களை அவர் துரத்த ஆரம்பித்தார். இன்றைக்கும் நான் யோசித்து பார்த்ததுண்டு, ஒவ்வொரு நாளும் அதை யோசித்து பார்ப்பதுண்டு. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய ஜெப ஆலயங்களுக்குள் நீர் வாரும் ஆண்டவரே என்று அழைப்பது உண்டு. அன்றைக்கு வெளியே சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தப்படவில்லை, வேத போதனை கூட்டங்கள் நடத்தப்படவில்லை, தீர்க்கதரிசிகளின் கூட்டங்கள் வெளியே நடத்தப்படவில்லை, அப்போஸ்தல கூட்டங்கள் வெளியே நடத்தப்படவில்லை. தேவாலயம் மட்டும் இருந்தது. ஜனங்கள் அங்கு மட்டும்தான் கூடினார்கள். எனவே அங்கு இயேசு சென்றார். இன்றைக்கு சுவிசேஷ கூட்டங்கள் வெளியே நடக்கிறது. சுவிசேஷகர்கள் கூட்டங்களை நடத்துகிறார்கள். வேதத்தை போதிக்கிற போதகர்கள் கூட்டங்களை நடத்துகிறார்கள். பைபிள் ஸ்டடி நடத்துகிறார்கள். அப்போஸ்தலர்கள் கூட்டங்களை நடத்துகிறார்கள். தீர்க்கதரிசிகள் கூட்டங்களை நடத்துகிறார்கள். எல்லா இடங்களிலும் சபை கூடுகிறது. மேய்ப்பர் ஊழியத்திலே சபை கூடுகிறது, சுவிசேஷ ஊழியத்திலே சபை கூடுகிறது, தீர்க்கதரிசி ஊழியத்திலே சபை கூடுகிறது, அப்போஸ்தல ஊழியத்திலே சபை கூடுகிறது, போதக ஊழியத்திலே சபை கூடுகிறது. அநேக இடங்களிலே சபை கூடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு நம்முடைய சபையின் கூடுகைக்குள் வருவாரானால், இயேசுவை நாமும் அழைக்கும் போது, இயேசுவே வாரும் எங்கள் கூட்டத்தில், நாங்கள் சுவிசேஷகர்களாக இணைந்து கூட்டம் நடத்துகிறோம், போதகனாக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன், மேய்ப்பனாக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன், எனவே என்னுடைய கூட்டத்திற்கு இயேசுவை நீர் வாரும் என்று சொன்னால், இயேசு நம்முடைய கூட்டத்திற்கு வருவாரானால் என்ன செய்வார்? என்ன செய்வார்? என்ன செய்வார்? இன்றைய நாட்களில் சபையின் கூடுதல்கள், சுவிசேஷகர்கள் நடத்தும் கூடுதல்கள், போதகர்கள் நடத்தும் கூடுதல்கள், இவைகளுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? தேவ ஜனங்கள் தேவனண்டை திருப்பப்பட வேண்டும், தேவ ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கர்த்தர் அவர்களோடு பேச வேண்டும், அவர்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் இருக்கிறதா? நரகத்தில் இருந்து, நரக தண்டனையில் இருந்து ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அதற்காக ஊழியம் செய்கிறோம் என்கிற நோக்கம் இருக்கிறதா? இந்த நோக்கங்களை எல்லாம் விட்டு பணம் சம்பாதிப்பதற்காக திரளான கூட்டங்களை கூட்டி நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் என்று தன்னை நிரூபிப்பதற்காக, தன்னை உலகத்திற்கு காண்பிப்பதற்காக இன்றைக்கு கூட்டங்கள் கூட்டப்படுமானால், அன்றைக்கு தேவாலயத்திற்குள் சவுக்கை எடுத்துக்கொண்டு வந்த இயேசு இன்றைக்கும் கூட்டத்திற்குள் சவுக்கை எடுத்துக்கொண்டு வருவார் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஐயோ, 2 ஃபேமிலி போயிட்டாங்க பிரதர் சர்ச்சை விட்டு. ஐயோ, போயிட்டாங்களா? போயிட்டாங்க பிரதர், அவங்க தான் பிரதர் கொஞ்சம் நல்லா தசமபாகம் கொடுப்பாங்க. ஐயோ, அவங்க போயிட்டாங்க பிரதர், எனக்கு மாதம் இத்தனை 1000 ரூபாய் போயிடுச்சு பாஸ்டர். பணத்திற்காக, புகழுக்காக, பெயருக்காக ஊழியம் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெங்கெல்லாம் இயேசு வருவாரானால் சவுக்குகளோடு வருவார். சவுக்குகளோடு வருவார்.
இன்றைக்கு நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் செல்லுகிற கூடுகைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? ஒருவேளை நீங்கள் மேய்ப்பர் ஊழியம் நடக்கிற இடத்திற்கு நீங்கள் செல்லலாம், இல்லாவிட்டால் ஒரு சுவிசேஷகர் நடத்துகிற கூட்டத்திற்கு நீங்கள் செல்லலாம், இல்லைனா ஒரு போதகர் நடத்துகிற பைபிள் கிளாஸுக்கு நீங்கள் போகலாம். அங்கு எது உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது? அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த இடத்திற்கு இயேசு வந்தால் என்ன நடக்கும்? நான் அடிக்கடி ஜெபிப்பது உண்டு, ஆண்டவரே எங்கள் கூடுகைகளுக்கு நீங்கள் வாரும் ஆண்டவரே, எங்கள் கூடுகைகள் ஒவ்வொரு கூடுகைகளுக்கும் நீர் வாரும் என்று அவரை அழைப்பது உண்டு. வந்து சுத்திகரியும் சுத்திகரியும். இயேசு உள்ளே வந்து சுத்திகரித்தால் வெளியே தேவையோடு இருக்கிற ஜனங்கள் அநேகர் உள்ளே வருவார்கள். இயேசுவை அவர்கள் காண்பார்கள், பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை அவர்கள் அடைவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இதற்காக நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் போகிற எங்கள் சபைக்கு, நாங்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு, இந்த சுவிசேஷகர் நடத்துகிற கூட்டத்திற்கு, இந்த அப்போஸ்தலர் நடத்துகிற கூட்டத்திற்கு, இந்த தீர்க்கதரிசி நடத்துகிற கூட்டத்திற்கு என்னோடு கூட நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும், அந்த கூட்டத்திற்கு நீர் வாரும், வந்து பாரும் உள்ள என்ன இருக்கிறது என்று அவரை அழைக்க வேண்டும். அவர் வருவார், கட்டாயம் வருவார், பரிசுத்தப்படுத்துவார். கடைசியாக பரிசுத்த யூதா எழுதின பொதுவான நிருபம், யூதா 14:15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இயேசு வருகிறார். பூமிக்கு அவர் வரப்போகிறார். ஆலயத்திற்கு சென்றார், தேவாலயத்திற்கு சென்றார். இப்பொழுது நேரடியாக பூமிக்கு அவர் இறங்கி வரப்போகிறார். அதற்கான அடையாளங்கள் தான் உலகத்தில் ஆங்காங்கே வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் அதை பார்க்கிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற சத்தம் நமக்கு சொல்லப்படுகிறது அடையாளங்களின் மூலமாக. காதிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்ளுவார்கள். விருத்த சேதனம் உள்ள செவிகள் இருந்தால் அந்த இயற்கைகள் மூலமாக தேவன் பேசுகிற சத்தம் அவர்களுக்கு கேட்கும். சரி, போகட்டும். இயேசு வரப்போகிறார். இயேசு எதற்காக வரப்போகிறார்? இயேசு பூமிக்கு இறங்கி வரும்போது என்ன நடக்கும்? சங்கீதங்கள் 96வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க அவர் வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு வரும்போது இந்த பூமியை நியாயம் தீர்க்கிறவராக அவர் இறங்கி வரப்போகிறார் என்று வேதம் கூறுகிறது. அதைத்தான் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்பவனும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை குறித்து, அவர் இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறதை குறித்து இந்த யூதா அந்த நிருபத்திலே அவர் கூறினதை யூதா எழுதி வைத்திருக்கிறார். தமக்கு விரோதமாக அவபக்தியுள்ளவர்கள் யாரும் அவபக்தியாய் செய்து வந்த கிரியைகள், பக்தி இல்லாத மனிதர்கள் பக்தி இல்லாமல் செய்து வந்த காரியங்கள், பக்தி இல்லாத பாடல்கள், பக்தியற்ற ஆராதனைகள், பக்தியற்ற பிரசங்கங்கள், பக்தியற்ற நடைகள், பக்தியற்ற தொழுகைகள், அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான காரியங்களின் நிமித்தமும் தமக்கு விரோதமாக பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது ஓமையை சொன்னார். ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மீனவர் ஒருவர் தன்னுடைய வலையை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு அந்த வலையை வாரிக்கொள்ளுகிறதற்கு ஒப்பாக பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று சொன்னார். அந்த வலையை கரையில இழுத்து வந்து அந்த வலையில இருக்கிற கெட்டவைகள் எல்லாவற்றையும் எரிந்து விட்டு நல்லவைகளை சேர்த்து வைப்பார்களாம். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அவர் தம்முடைய தூதரை அனுப்புவார். அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அந்த தூதன் நீதிமான்களின் நடுவில் இருக்கிற பொல்லாதவர்களை பிரித்தெடுத்து அந்த பொல்லாதவர்களை அக்கினியிலே போட்டு நல்லவர்களை நீதிமான்களை பரலோக ராஜ்யத்திற்குள் சேர்ப்பான் என்று எழுதப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. இயேசு அதை ஓமையாக சொல்லி இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் வரும்போது நாம் அவருடைய கரத்திலிருந்து தண்டனையை வாங்கி கொள்ளப் போகிறோமா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோமா என்பதுதான் கேள்வி. அவர் வருவதுதான்.
நீங்கள் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காமலே போனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமலே போனாலும் சரி, அவர் வருவதுதான். அவர் வருவது உறுதி. அவர் வரும்போது அவருடைய கரத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்களா, இல்லாவிட்டால் தண்டனையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்களா என்பதுதான் கேள்வி. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டு இயேசு நம்மிடத்திலே வரும்போது நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவரை மாற்றுவதும், அவரை தண்டிக்கிறவராக, நம்மை தண்டிக்கிறவராக அவரை மாற்றுவதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பாதத்தில் விழுந்திருந்து எப்போதும் அவருக்கு பிரியமானதையே நாம் செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமானவைகளையே நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் போது இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.